வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல வெளியான ஒன் டே ஜஸ்டிஸ் டெலிவர்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு நீதிபதி இருக்கார்ல, ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சில ஆட்களை குறி வச்சு தூக்குறாரு. எதுக்காக அந்த ஆட்களை இவர் குறி வச்சு தூக்குறாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஆட்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையோட முடிவுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் காமிச்சதுன்னா அந்த ஆப்ஷனையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தியாகின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜா வேலை பார்த்திருப்பாரு. இவரோட சர்வீஸ் முடிஞ்சிருது போல, அதனால இவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இவருமே அந்த இடத்துல ஸ்பீச் எல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். பையன் ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான ஏற்பாடு தான் ஃபேமிலியா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிடுறாங்க. மும்பையை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப பர்ச்சேஸ்க்காக எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. அப்ப இது ஓகேவா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. இவரை நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு தான் வராரு. அந்த கடையில கம்பி கட்டை இதெல்லாம் கிடைக்கும் போல. இவர் கம்பி எல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. என்னோட வீட்டுல ப்ரொடெக்ஷன் தேவை, அதனால சுத்தி கம்பி போடணும், எனக்கு கொஞ்சம் கம்பி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி சார், நான் வந்து வச்சிடுறேன்ற மாதிரி இந்த கடைக்காரரும் பேசுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி தியாகி இங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி நடந்து போகும்போது கட்டிங் பண்ற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அது ஓடிட்டு இருக்கிறத வித்தியாசமா கவனிக்கிறாரு. ஏதோ ஒன்னு பிளான் பண்றாரு போல, என்னன்றது கிளியரா தெரியல. மறுநாள் ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது ஏசிபி சத்யான்னு ஒருத்தர் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சத்யாவும் இவரும் கொஞ்சம் க்ளோஸ் போல. ஜெனரலா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ வரணும் சத்யான்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வரேன் சார், இப்ப டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சத்யா இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. பொண்ணோட ஃபங்க்ஷன் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனே வந்துருது போல. பொண்ணும் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவரும் சந்தோஷமா இருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா எம்பி பிரவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் ஏறக்குறைய சீஃப் கெஸ்ட் மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. இதை தாண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டரா இருப்பாங்க, அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களா வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. மறுநாள் இந்த சத்யா இருக்காருல, ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ரோஹித் ஒரு பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த ரோஹித்தோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நேத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க திரும்பி வரலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இவனோட அப்பா பேரு அஜய் அப்படின்றது. அவரும் டாக்டரா இருப்பாரு, ஒய்ஃபும் டாக்டரா இருப்பாங்க. என்ன ஏதுன்னு தெரியல, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். சரி என்ன ஏதுன்னு பாக்குறன்ற மாதிரி இவருமே கேஸ் எடுத்துக்கிறாரு. இப்ப இவருமே முதல்ல இந்த ஜட்ஜை பாக்குறதுக்காக தான் வராரு. ஏன்னா ஜட்ஜோட ஃபங்க்ஷனுக்கு கடைசியா வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆகுறாங்க. ஜட்ஜி கிட்ட இதை பத்தி கேக்குறாங்க. இல்லையே, கிளம்புனதை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஃபுட்டேஜ் நாங்க பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபுட்டேஜ் இன்னும் எனக்கே வரல, நீங்க வேணா அந்த கடையில போய் கேட்டு பாருங்க, ஃபுட்டேஜ் ரெடியா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கடையில போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சத்யாவும் யோசிக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட கடை டீடைல் எல்லாம் வாங்கிடுறாங்கல்ல, அந்த கடைக்கு வந்துடுறாங்க. கடையில அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடியா, ஃபுட்டேஜை காட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் இருக்கு, இன்னும் எடிட் பண்ணலன்ற மாதிரி எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுல அந்த அப்பா அம்மா எங்க போறாங்கன்றதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த அப்பா அம்மா வராங்க, வாழ்த்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு மேல கிளம்பி போயிடுறாங்க. தம்பி கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு. கிளம்பி போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு தானே வரணும், வீட்டுக்கு ஏன் வரல கண்டுபிடிங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். எங்களுக்கு எப்படி வேலை பார்க்கணும்ன்றத சொல்லி தரத, நீ கிளம்பு, கண்டுபிடிச்சா நாங்க இன்ஃபர்மேஷனை தரோம், கிளம்புன்ற மாதிரிலாம் இவர் திட்டி அனுப்பி வர்றாரு. இந்த பையனோட அப்பா பேரு அஜய்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப அஜய் ஒரு இடத்துல கண்மூடிக்கிறாரு. பார்த்தா அஜயை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. யாரு லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த தியாகி தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி அஜயோட மிஸ்ஸஸையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. தியாகி சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல அப்துல்னு ஒரு பையன் இறந்து போனான், அவனை ஞாபகம் இருக்கா, அவன் எப்படி இறந்து போனா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்ற கேக்குறாரு. இப்பதான் அந்த அப்துல் யாருன்ற பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. டெரரிஸ்ட் ஒரு இடத்துல பாம் வச்சிருப்பாங்க. பாம் வச்சதை இந்த அப்துல் பார்த்திருப்பான். அந்த பாம் வெடிச்சதுனால தான் இவனுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. அம்மாவும் வெளிய இருந்து பையனை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுல திடீர்னு பையனுக்கு உடம்பு முடியாம போயிருது. வேக வேகமா ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க.
நல்லா தானே இருந்தான், திடீர்னு எப்படி உடம்பு இப்படி ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிதான் ஆகும், இன்னும் கண்டிஷன் ஃபுல்லா குணமாவல, எங்க சைடுல எல்லா ட்ரையும் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஆபரேஷனுக்கான காசை கட்டுங்க, சீக்கிரமா காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி அஜய் பேசுறாரு. இந்த அம்மாவும் காசை ரெடி பண்ணி கட்டுறதுக்காக போறாங்க. இந்த இடத்துல மேல் நர்ஸா இருக்க ஒரு பையன் தெரு தெருன்னு முழிச்சிட்டு இருக்கான். எதுக்காகடா இப்படி முழிச்சிட்டு இருக்க, சாதாரணமா இருன்ற மாதிரி இந்த அஜய் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த மேல் நர்ஸை வச்சு ஒரு ஊசியை போட சொல்லியிருப்பாரு. அந்த ஊசினாலதான் அந்த அப்துலுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. எதுக்காக திட்டமிட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. அதுக்கப்புறம் அப்துல் இருக்கார்ல, சில நாட்கள்லயே இறந்து போயிடுறாரு. ட்ரீட்மெண்ட் பலனளிக்காம இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. பையன் தேடி தானே வந்தான், எப்படி திடீர்னு இறந்து போவான் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதுக்கு சரியா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சோ இதனால அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இப்ப அப்துல் தரப்பு லாயருமே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அப்துலை பொறுத்த வரைக்கும் பாம்பு வச்சது யாருன்றத பார்த்திருக்கான். இவனோட ஃப்ரெண்டா இருந்தா அப்சல் அப்படின்ற ஒருத்தன் தான் பாம்பை வச்சிருக்கான். அதை இவன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது திட்டமிட்டு ஊசி போட்டு சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எதிர் தரப்பு லாயர் இருக்கார்ல, அப்படிலாம் எப்படி சாவடிப்பாங்க, அதுக்கு இவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என்னோட கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக இந்த வேலையை பண்ணல, மனசார இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட உயிரை எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப அப்துல் தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, நான் அந்த அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அம்மாவை இந்த இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமா நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இந்த அம்மா இருக்காங்கல்ல, நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பையன் நல்லா தேடி வந்திருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த மேல் நர்ஸ் இருக்கார்ல, ஒரு ஊசியை போட்டிருப்பாரு. ஊசியை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும், ஆபரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. என்னன்னு தெரியல, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜட்ஜா தியாகி தான் இருப்பாரு. ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இந்த லாயர் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு அந்த மேல் நர்ஸா வர வைக்கிறாரு. அவங்க கிட்ட பேசி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. நீ என்ன பார்த்த சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எதுவுமே தப்பாலாம் நடக்கல சார், டாக்டர் அவரோட வேலையை சரியா தான் செஞ்சாரு, நான் சாதாரண ஊசியை தான் போட்டேன்ற மாதிரி மாத்தி பேசுறான். அம்மா கிட்டயும் லாயர் கிட்டயும் நான் உண்மையை சொல்றேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்குள்ள எப்படியோ பேசி அவனோட மனசை மாத்திருக்காங்க போல, அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்கிற அம்மா இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் அந்த டாக்டர்ஸ்க்கு எதிரா இல்லல்ல, அதனால ஜட்ஜுமே அவங்க ரெண்டு பேருமே நிரபராதின்ற மாதிரி ரிலீஸ் பண்றன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இத பாக்குற அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியாகி கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அம்மாவும் மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தப்பான தீர்ப்பை வழங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த லேடியை பிளாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அடிச்சாங்க பாத்தீங்களா, இந்த விஷயம் இவரோட மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருது. அதனால அந்த கேஸை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருப்பாரு. அப்படி விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேர் தான் திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கும். அதனால தான் உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க திட்டமிட்டு சாவடிச்சீங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு தரணும், அப்படி இல்லனா சாவணும், எந்த வழியை சூஸ் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அனுபவிங்க அப்படின்ற மாதிரி இவருமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது கட்டிங் மிஷின்லாம் இவர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த கட்டிங் மிஷினை வச்சு இவங்களை கட் பண்ணுவேன்னு மிரட்டுறாரு. வேணான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி இவருமே அந்த கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அஜயும் அவரோட ஒய்ஃபும் மிஸ் ஆகி 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. போலீஸ் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால பையன் டிவி சேனல்ல பயங்கரமா போலீஸுங்களை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இப்ப சீனியருமே இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. யோ சத்யா, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. ஹோட்டல் வச்சிருக்க ஒருத்தர் அந்த அஜய்க்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹோட்டல்லையும் விசாரிச்சு பாக்குறாரு, இன்னும் நிறைய இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாரு. ஆனா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு அந்த அஜயோட போன் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கும். அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வரலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. தேடி பார்க்கும்போது போன் இவங்களுக்கு கிடைச்சிருது. ஆக்சுவலா தூக்குன நபர் தான் போனை இங்க போட்டிருக்கான்றதை இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சே, அஜய் கிடைப்பாருன்னு பார்த்தா இன்னும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அஜயை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. சார் அவரோட போன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவர் என்ன ஆனாரு எங்க போனாருன்றது இன்னும் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஜட்ஜி தானே தூக்குனாரு, ஆனா மத்தவங்க கிட்ட அதை காமிச்சிக்க மாட்டாரு. இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, பொண்ணை பார்த்துட்டு வர போறேன், டிக்கெட் மட்டும் புக் பண்ணி தானு பையன் கிட்ட கேட்டிருப்பாரு. பையனும் புக் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி டிக்கெட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப இவரும் டிராவல் பண்ணி பொண்ணை பார்க்கறதுக்காக மும்பைக்கு வந்துடுறாரு. இவரை பிக்கப் பண்றதுக்காக பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட சம்பந்தி கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள்ல நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சம்பந்தி கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அஜய்னு ஒரு டாக்டர் காணாம பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் பங்கஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க விசாரிக்க போகும்போது அவர் ஹோட்டல்ல இருந்திருக்க மாட்டாரு. அதனால சத்யாவும் பங்கஜுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் உங்க ஃப்ரெண்ட் அஜய் மிஸ் ஆகுறாரு, என்ன ஏதுன்றது தெரியல, உங்ககிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா நீங்க வெளியூருக்கு போயிருக்கீங்க போல, நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வாங்க சார், பேசணும் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றாரு.
சரி நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பங்கஜுமே காலெல்லாம் கட் பண்றாரு. தியாகியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டு கிளம்பணும்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இல்லம்மா அப்பாக்கு ஊர்ல வேலை இருக்குன்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஒரு பப்ல பாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க சிங்கர்லாம் கிடையாது. ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நபர் ஒரு டீலிங் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்படி டீலிங் பண்ணலாம் நினைக்கும் போது இவங்க சட்டுன்னு அவனை லாக் பண்ணிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு இவங்களை போடலான்ற மாதிரி மேல் இடத்துல முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி தியாகி இருக்கார்ல, ட்ரெயின்ல டிராவல் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இதே ட்ரெயின்ல தான் அந்த பங்கஜம் டிராவல் பண்றாரு போல. அதாவது ஹோட்டல் ஓனரா இருக்கார்ல, அந்த பங்கஜம் டிராவல் பண்றாரு போல. அந்த பங்கஜோட கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் இந்த தியாகி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. கழுத்தை தான் நெரிக்க போறாருன்னு பார்த்தா அந்த பங்கஜை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. பங்கஜம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்கறாரு. நானும் பொண்ணை பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், வா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவருக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காரு. அந்த பங்கஜம் இவர்கிட்ட பேசிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா இவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. என்ன மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. மயங்கின பங்கஜ் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப சேர்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காரு. தியாகி சார் எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் பங்கஜ் சொல்றாரு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அதனால பங்கஜ் நல்லா கத்துறாரு. நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, யாரும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வர மாட்டாங்க. நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாதான் இங்க இருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் தியாகி சொல்றாரு. ஹனிமூன் சூட்ல நடந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அதை வீடியோ எடுக்க தானே செஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதாவது மாலிக்னு ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஹனிமூனுக்காக இவரோட ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு சந்தோஷமாலாம் இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அதை யாரோ கேப்சர் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் ஓனர் தானே கேப்சர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் கேப்சர் பண்ணதா தியாகி நினைக்கிறாரு. அந்த வீடியோ வைரலா நெட்லலாம் பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை பத்தி மோசமா கமெண்ட்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே இவங்க போக முடியல. எங்க போனாலுமே சரி அந்த வீடியோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வீடியோவை லீக் பண்றது தப்பான விஷயம். அதாவது இவங்களே எடுத்து லீக் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போலீஸுங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்துருது. மாலிக் இருக்கார்ல, என் பொண்ணு ஹனிமூனுக்காக இவன் ஹோட்டலுக்கு தான் அனுப்பி வச்சேன், இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி பங்கஜ பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பங்கஜ் என்ன சொல்றாருன்னா, என் ஹோட்டலுக்கு இவங்க வரவே இல்லை, நீங்க ரெக்கார்டை வேணா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெக்கார்டு எல்லாத்தையும் வேற மாதிரி மாத்தி வச்சிருக்காரு போல. அதனால தான் கான்பிடென்ட்டா இப்படி சொல்லிட்டாரு. இதை தாண்டி என்னோட ஹனிமூன் சூட் இப்படி இருக்கவே இருக்காது, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவர் ஹோட்டல்ல இருக்க ஹனிமூன் சூட் இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சோ என்னோட இடத்துல இது நடக்கவே இல்ல, இவங்க வீட்டுல சந்தோஷமா இருந்து அதை வீடியோவா போட்டிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இதனால தியாகி இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேர்கிட்ட விசாரணை பண்ணி என்ன நடந்திருக்குன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால வீட்டு காவல்ல போலீஸுங்களும் வச்சிருக்காங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் இங்க இருந்து நீங்க போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம சில லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. அவன் கூட ஒன்னா இருந்துட்டு வீடியோ போட்டுட்டு உனக்கு என்னடி மரியாதை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கொடுக்கிற நேரம் வரும். சாப்பாடு கொடுக்கலான்னு உள்ள போகும்போது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ரொம்ப மோசமாலாம் பேசினாங்கல்ல, அதை தாங்கிக்க முடியாம இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருப்பாங்க. பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த மாடிக்கு பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பங்கஜ் தான். அந்த பங்கஜ் தான் என்னோட பொண்ணை சாவடிச்சிட்டான், அந்த பங்கஜை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. இந்த பங்கஜனால் தான் என்னோட பொண்ணு இறந்து போயிருக்கா, இந்த பங்கஜுக்கு தண்டனை தாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்லயும் பேசி பாக்குறாரு. ஆனா கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் தானே முக்கியம். எவிடன்ஸ் எதுவுமே பங்கஜுக்கு எதிராக இருக்காது. இதனால தியாகி இருக்கார்ல, பங்கஜுக்கு என்னால தண்டனை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாலிக்கும் திட்டிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ கண்டிப்பா அந்த தப்ப பண்ணிருப்ப, என்ன என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல, அதனால தான் உன்னை எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு, இப்ப நீயே ஒழுங்கு மரியாதையா வாக்குமூலம் தரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த பங்கஜ் தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவர் ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அடியில பார்த்தா நெருப்பு பத்தின மாதிரி இவருக்கு சூடா இருக்கு. எனக்கு வலிக்குது, என்ன விடுன்ற மாதிரிலாம் பங்கஜ் கத்துறாரு. நீ ஸ்டேட்மெண்ட் தந்தாதான் விடுவேன், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவருமே மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டாவது நபரும் மிஸ் ஆயிட்டாரு. சத்யா எதுவுமே கண்டுபிடிக்கல. அதனால சீனியர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே மேல் இடத்துல பேசி வேற ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு பேரு லக்ஷ்மி அப்படின்றது, அந்த பொண்ணோட அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஈரனை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அவங்க தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி வந்திருக்காங்க. இந்த கேஸை பர்டிகுலரா ஹேண்டில் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்களுமே ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க.
பக்கத்துல சில ரவுடிங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டதுக்கு காசு தராம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பியோட ஆளுங்களா இருப்பாங்க. அதனால தான் தெனாவட்டா பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அவனுங்களும் எம்பி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி கால் பண்றாங்க. போனை பிடிங்கி இவங்களே எம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், உங்க பேரை சொல்லி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் அடிச்சு வெளுத்து விட்டுட்டேன். நான் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இந்த எம்பியும் சாதாரணமா பேசிடுறாரு. இப்ப இவங்களுமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சத்யா தான் இவங்களுக்கு அசிஸ்டண்டா செயல்பட போறாரு. இவங்க கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் எடுத்து தந்துடுறாரு. இப்ப எல்லாத்தையும் இவங்களும் படிச்சு பாக்குறாங்க. முதல்ல அந்த அப்துல்லோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னமா நடந்தது, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்துல்லை பொறுத்த வரைக்கும் அப்சல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த அப்சல் பாம் வைக்கும் போது அப்துல் கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் பாம் வெடிச்சிருக்கும். அப்சல் தான் இந்த விஷயத்த பண்ணான்றதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். போலீஸும் அந்த அப்சல் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அமைக்கிறாங்க. இதுதான் அப்சல் அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கேட்கறதுக்காக கூட்டு வராங்க. அப்ப அப்துல் இருக்கான்ல, இவன் நான் சொன்ன அப்சல் கிடையாது, இவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்சல், நான் சொன்ன அப்சல் வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி சொல்றான். பையன் எதுக்காக மாத்தி சொன்னான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படி மாத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் மேல் நர்ஸ் ஒரு ஊசியை போட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு. ஏதோ ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போய் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த கேஸ்ல யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் தண்டனையை வாங்கி தருவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு போறாங்க. கமிஷனர் வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கும். நம்ம ஹீரோயினுமே கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு தியாகியும் வந்திருப்பாரு. அப்ப போலீஸ் சீனியர் இருக்கார்ல, இவர் தான் தியாகி சார் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே சாதாரணமா பேசுறாங்க. இப்ப ஹீரோயினும் அப்சலை கூப்பிட்டு பேசுறாங்க. அப்துல் எதனால அப்படி சொன்னான்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் எதனால அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல மேடம், நான்லாம் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். சரி நீ கிளம்பு, ஏதாவது தேவனா விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அப்சலும் இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப அடுத்ததா பங்கஜோட ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹனிமூன் ஷூட்டுக்கான கீயை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் இல்லாம நாங்க தர முடியாதுன்ற மாதிரிலாம் அங்க இருக்க லேடி பேசுறாங்க. இப்ப தர போறீங்களா இல்லையான்னு இவங்க மிரட்டணும்னு அந்த லேடியும் பயந்து சாவி எடுத்து தந்துடுறாங்க. இப்ப இவங்களுமே அந்த ரூம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரூமை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெளிவா தெரியுது. கண்டிப்பா இந்த இடத்துல தான் வீடியோவை எடுத்திருக்காங்க. எங்க இருந்து வீடியோவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. அங்க ஒரு போட்டோ இருக்கு. போட்டோல ஒரு இடத்துல தான் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேமராவை இவங்களுமே எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி கேமரா யாரு ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஒருத்தனை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவனோட கடைக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் மீடியா ஆட்களுக்கு ஸ்பை கேமராலாம் சப்ளை பண்றேன், மத்தபடி எந்த ஒரு தப்பும் நான் பண்றது இல்லைன்னு சொல்றான். நீ தப்பு பண்றது இல்லையா, இந்த கேமராவை நீ தான்டா தந்திருக்க, யாருக்கு தந்த, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவனுமே சொல்லிடுறான். ஒரு கேசட் கடை வச்சிருக்கவனுக்கு தான் இந்த கேமராவை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் படம் கேசட் விக்கிற மாதிரி தான் கடை ரன் பண்றான். ஆனா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி படம் விக்கிற மாதிரி நிறைய கேசட்லாம் வச்சிருக்கான். அதே மாதிரி தெரியாம சீக்ரெட்டா எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேசட்டும் ஏகப்பட்டது வச்சிருக்கான். அப்ப இதுதான் வேலையா பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி இவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள நீ எப்படா கேமரா செட் பண்ண, யார் உனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவனை ஒரு ஸ்டேஜ்ல வலி தாங்காம சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பங்கஜ் அந்த கப்பலோட வீடியோவை எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. நீ கேமராவை செட் பண்ணு, நிறைய காசு தரேன்னு சொல்லியிருப்பாரு. இவனை செட் பண்ணிலாம் தந்திருப்பான். ஆனா பேசின காசை தந்திருக்க மாட்டாரு. அதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, நெட்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நெட்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். நைட்டு நேரம் தியாகி இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலியோட சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பப் நமக்கு காட்டுறாங்க. அந்த பப்ல ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்பி பிரவீன் ஒருத்தர சொன்னல, அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாரு. அந்த ரைட் ஹேண்டுக்கு பக்கத்துல வேணும்ட்டே ஒரு பொண்ணு வந்து க்ளோஸா டான்ஸ் பண்றாங்க. இவரை நல்லா குடிக்க வைக்கிறாங்க. அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் இவர் மயக்கமாவறாருல, அப்படி மயக்கமானவரை இந்த ஜட்ஜோட கார்ல ஏத்தி படுக்க வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து ஜட்ஜுமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம சாப்பிட போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. எங்கெங்க போனீங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவரும் கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில செக்கிங் நடந்துட்டு இருக்கு. என்ன செக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இவங்க காருக்கு முன்னாடி தான் அந்த எம்பி போயிட்டு இருக்காரு. எம்பி கிட்ட இவங்களுமே சல்யூட்லாம் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. சார் காரை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. எம்பி காரையே செக் பண்ணுவியான்னு கேக்குறாரு. சார் வேலைனா எல்லார் காரையும் தான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. அடுத்ததா ஜட்ஜோட கார் வந்துட்டு இருக்கு. இவங்க ஜட்ஜு கிட்டயும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. போங்கன்னு சொல்லிடுறாங்க. இவரும் வேகமா கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இல்ல சார், நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், உங்க கார் டிக்கே மட்டும் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே ஓபன் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. ஓபன் பண்ணி உள்ள பாடியை பார்க்க போறாங்கன்னு பார்த்தா உள்ள பாடிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. சரி சார் போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க.
ஆக்சுவலா இவர் வரதுக்குள்ள பாடியை வேற எங்கேயோ மாத்தி வச்சிட்டாரு போல, அதனால தான் இந்த இடத்துல தப்பிச்சு கிளம்புறாரு. இந்த தியாகியை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பி ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதா நினைக்கிறாரு. அதை பத்தி இந்த ரைட் ஹேண்டுக்கு தெரியும்ல, அதனால தான் இந்த ரைட் ஹேண்டை தூக்கி இருக்காரு. இந்த ரைட் ஹேண்டோட பேரு சுக்லா அப்படின்றது. ஒழுங்கு மரியாதையா அந்த எம்பி என்ன பிளான் பண்ணாரு சொல்லு, அப்படி இல்லைன்னா டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த எம்பி இருக்கார்ல, சுக்லா மிஸ் ஆகுறத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வராரு. ஏற்கனவே 3 பேர் மிஸ் ஆயிருக்காங்க, அதை பத்தியே இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்க. இப்ப என்னோட ஆள் ஒருத்தன் மிஸ் ஆயிருக்கான், சீக்கிரமா அவனையாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் கடைசியா எங்க போனாரு, அந்த டீடைல் எல்லாம் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே கேட்டு டீடைல் எல்லாத்தையும் தந்துடுறாரு. கடைசியா பப்புக்கு தானே போனா, அந்த பப்புக்கு வந்து இவங்களுமே விசாரணை பண்றாங்க. பப்புக்கு இவன் வந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து க்ளோஸா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சிசிடிவி எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தான் வெளியே கூட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த பொண்ணு யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு இவங்களுமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு அந்த பொண்ணை லாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு நான் தான் பண்ணன்றதை ஏத்துக்கிறாங்க. யார் சொல்லி பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப சீனியரும் ஏதாவது கண்டுபிடிச்சு கேக்குறாரு. சார் தியாகி சார் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு எல்லாருமே கடத்தப்படுறாங்க, எப்படின்றது தெரியல சார், இதுதான் பேட்டர்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தியாகி வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது இவங்களுமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சவங்க தான் ஒவ்வொருத்தரா கடத்தப்படுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கவன் உங்களை கூட தூக்க வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு தரது என்னோட வேலை சார். என் கூட சத்யான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை உங்களோட பாதுகாப்புக்காக நான் விடுறேன், நீங்க அவர் கூடயே தான் இருக்கணும், எங்க போறதுனாலும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. என்ன இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. தீபாவளி வரப்போது. இப்ப தியாகி இருக்கார்ல, அந்த அப்சலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் வண்டி ரிப்பேர் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். என்னோட வீட்டுல இருக்க ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணோம், டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. இவனுமே டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வண்டியில ஏறிடுறான். இப்ப கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வரவரு வேற ரூட்டுக்கு போறாரு. ஏன் சார் இந்த ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போலியான்ற மாதிரி கேக்குறான். அப்ப சட்டு நாம உடம்புல ஒரு ஊசியை குத்திடுறாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல மயங்க ஆரம்பிக்கிறான். சத்யான்னு ஒரு போலீஸை காட்டுவாங்கல்ல, அவரோட மிஸ்ஸஸ் கடையில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஜட்ஜை பாத்துக்க சொல்லி தானே சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி மேடம், தீபாவளி டைம்ல அதனால தான் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஜட்ஜி சாரை போய் பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே ஜட்ஜோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஜட்ஜோட வீட்டுக்கு வரும்போது ஜட்ஜோட ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜட்ஜ் மிஸ் ஆகுறாரு. ஜட்ஜி சார் எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவர் ஒருவேளை பையனோட கடைக்கு போயிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பையனோட கடையில செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. பையன் மட்டும் தான் இருக்காரு, அப்பாவை காணோம். அப்பா எங்கன்னு இவங்க கேக்குறாங்க. ஒருவேளை வீட்டுல இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜட்ஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் எங்க சார் போனீங்க, எங்க போனாலும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த தியாகியும் போலீஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு அந்த அப்சலை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ தான் பாம் வச்சன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் விஷுவலா நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த அப்சல் தீவிரவாதிகளுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். பாம் வைக்கிறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் கரெக்டா அப்துல் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருப்பாரு. டே அப்சல் இங்க என்னடா பண்றன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இந்த அப்சல் வேகமா பாம் ஒரு இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுறான். இவன் என்ன டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு போறான் அப்படின்ற மாதிரி அப்துல் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். சோ அப்சல் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்றது அப்துலுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப போலீஸுங்களாம் வந்து பாக்குறாங்கல்ல, அப்ப அப்சல் அவன் தான் இந்த விஷயத்தை பண்ணான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்சலை தூக்கணும் அப்படின்ற மாதிரி அப்துலோட ஃப்ரெண்டான அப்சலை இவங்களுமே லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இவனை பத்தி தானே சொன்ன அப்படின்ற மாதிரி அப்துல் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அப்துல் அந்த இடத்துல மாத்தி பேசுறாரு. இவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்சல், நான் சொன்ன அப்சல் இவன் கிடையாதுன்ற மாதிரி மாத்தி பேசுறாரு. இவர் மாத்தி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸா இருக்காங்கல்ல, அவங்க தான் மிரட்டி இந்த மாதிரி பேச வச்சிருப்பாங்க. நீ மட்டும் மாட்டி விட்டனா உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. இவர் அதனால தான் மாத்தி சொல்லியிருப்பாரு. ஆனா மாத்தி சொன்னதுக்கு அப்புறமும் இவர் உயிரோட இருக்க கூடாது, ஏன்னா நாளை பின்ன இவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, கதையை முடிக்கணும்ன்றதுக்காக திட்டம் போட்டு கதையை முடிச்சிருப்பாங்க. தீவிரவாதிங்க சொல்லி இந்த பாமணி வச்ச மாதிரி தெரியல, வைக்க சொன்னது யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. உன் வாயால தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், யாரு வைக்க சொன்னா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி டார்ச்சர் பண்றாரு. வலி தாங்க முடியாம இவனும் ஒரு ஸ்டேஜ்ல பேரை சொல்றான் போல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் இந்த கேஸை பத்தி பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சில விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்றாங்க. பார்த்தா எல்லாமே ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுது. இத பத்தி சத்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த எம்பி தான் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எம்பி பிரவீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ் ஓட்டு பெருசா கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும், அப்படி இல்லைன்னா முஸ்லீம் தலைவர்களை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக மாலிக்க கூப்பிட்டு பாக்குறாரு. மாலிக்கு உன் கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவர் ஒரு கலவரத்தை பிளான் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு.
அந்த பிளான்ல இந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதாவது அப்துல் கதையை முடிக்கணும்னு சொன்னா இந்த டாக்டர்ஸ் கதையை முடிச்சு இவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி மாலிக் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா மாலிக்கு உன் கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாலிக்கோட பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்காக போயிருப்பாங்க. அப்போ உன் ஹோட்டலுக்கு பேசி வரவை அப்படின்ற மாதிரி பங்கஜ் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. பங்கஜை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பி ஆளு தான் என் ஹோட்டலுக்கு அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் மாலிக் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால தான் பொன்னியும் மாப்பிளையும் அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அவங்க ரெண்டு பேரோட அந்தரங்க வீடியோவை எடுத்துடணும், அதை வச்சு மாலிக்கை மிரட்டலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவங்க மிரட்டுறதுக்காக தான் வீடியோ எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பையன் காசு தரலன்றதுக்காக வீடியோவை லீக் பண்ணிருப்பான். அது வேற மாதிரி பிரச்சனையா மாறி இருக்கும். அந்த எம்பி பிரவீன் தான் இவங்களை வச்சு சில வேலைகள் பண்ணிருக்காரு. இவங்க வெளியே சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிட்டு இருக்காரு போல. எப்படியாவது அந்த எம்பி பிரவீனை லாக் பண்ணும், அதுக்கான வேலையை நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எம்பி பிரவீன் ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யாரோ மிரட்டி தான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல. இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு சத்யா வராரு. சத்யா எதுக்காக இந்த இடத்துக்கு வராருன்னு தெரியல. இப்ப எம்பி பிரவீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சத்யாவை பாக்குறாரு. அடப்பாவி, நீ தான் என்ன மிரட்டி வர வச்சியா அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட சண்டைக்கு போறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சத்யா இவரை லாக் பண்ணிடுறாரு. இந்த சத்யா லாக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சத்யாவை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லயே யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு கெஸ் பண்ண, நீங்கன்றதையும் கெஸ் பண்ண, இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த சத்யா யாருக்கோ ஹெல்ப் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஒரு நைட் ஜட்ஜோட காரை செக் பண்ணும்போது கார் டிக்கில பாடி இல்லாம இருந்தது பாத்தீங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த சத்யா கிட்ட பாடியை கொடுத்திருப்பாரு. சோ சத்யா தான் பாடியை எடுத்துட்டு வந்து இவருக்கு தந்திருப்பாரு. உங்ககிட்ட எம்பி பிரவீன் மேல நான் சந்தேகப்பட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது எல்லாமே பொய் தான். உண்மையிலேயே இந்த விஷயத்தை யாரு பண்றான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜட்ஜ் சார், இன்னும் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஜட்ஜ் இருக்கார்ல, வெளியே வந்து இவங்களை பாக்குறாரு. எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்கன்றதை இவங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பங்கஜ் ஊரை விட்டு வந்துட்டு இருக்கும் போது யாரோ தூக்கி இருக்காங்கன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே ட்ரெயின்ல தான் இந்த ஜட்ஜும் டிராவல் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வரும். சோ ஜட்ஜ் மேல இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜை இவங்க க்ளோஸா வாட்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு கிட்ட யார் சொல்லி தூக்குனன்னு கேட்டாங்கல்ல, அந்த பொண்ணு ஜட்ஜோட பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த எம்பி சொல்லி தான் தூக்குனன்னு போய் சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி போய் சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு ஜட்ஜ் மேல டவுட் வந்திருக்கும். ஜட்ஜ் என்னெல்லாம் பண்றாருன்றதை கவனிச்சிருப்பாங்க. ஜட்ஜ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப ஜட்ஜுமே எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாருன்றதை சொல்லிட்டாரு. என்னோட வேலையில நான் ரொம்ப நேர்மையா தான் செயல்பட்டிருக்கேன். ஆனா அந்த அம்மா என்ன அடிச்சாங்கல்ல, அப்பத்துல இருந்து எனக்கு நிம்மதியா தூக்கமே வரல. ஏதோ தப்பு இருக்கு, நம்மளே விசாரிக்கணும்னு விசாரிச்சேன். அப்பதான் இதுக்கு பின்னாடி எம்பி பிரவீன் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இவன் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பண்ணேன். அதுக்காக தான் எனக்கு இந்த சத்யா ஹெல்ப் பண்ணாரு. சத்யா மேல இந்த பெருசா எந்த ஒரு தப்பும் இல்ல. என்ன அரெஸ்ட் பண்ணனும்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோ, ஆனா சத்யாவை மட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க கொலை பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. நான் கொலை பண்ணேன்னு எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? நான் யாரையும் கொலை பண்ணல. சொல்ல போனா அவங்க வாயாலேயே நான் வாக்குமூலம் வாங்கியிருக்கேன். இதை வச்சு அவங்களை என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. அதே மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணனும்னா என்னோட வீட்ல தான் நான் இருப்பேன், வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. எது இவர் இன்னும் கொலை பண்ணலையான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறதுக்காக அங்க இருக்க ரூம் போறாங்க. இது வரைக்கும் கடத்தின எல்லாருமே மயக்கத்துல தான் இருக்காங்க. மிரட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு. மத்தபடி அவர் கொன்றுக்கலாம் மாட்டாரு. இப்ப ஜட்ஜும் சத்யாவும் கிளம்பலாம்னு நினைக்கும் போது கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. அப்படியே கட் பண்ணி நியூஸ்ல ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு மர்ம நபர் இவங்க 6 பேரையும் கடத்திருக்காரு. இவங்க 6 பேரையும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கி தான் சாவடிச்சிருக்காரு. அந்த வாக்குமூலம் படி பார்த்தா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவங்க 6 பேர் தான் காரணம். திட்டமிட்டு கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. பாம வெடிக்க வச்சிருக்காங்க. சோ அந்த மர்ம நபர் நாங்க போறதுக்குள்ள தப்பிச்சிட்டாரு, யாரு என்னன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வீட்டுல உட்காந்து ஜட்ஜி கவனிக்கிறாரு. அவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான். ஆனா நீ தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்சனா தாராளமா தண்டனை மட்டும் வாங்கித்தான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க சாவடிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிருதுல, ஜட்ஜுமே ஜாகிங்காக வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு சத்யாவும் ஈரனும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே முடிவு பண்ணி இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.